Welcome to GK Facts Tamil. Question number 1. Who launched the National Highway Scheme Golden Quadrilateral to improve road infrastructure in India and when? இந்தியாவில் சாலை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தேசிய நெடுஞ்சாலை திட்டத்தை தங்க நாட்கர சாலை தொடங்கி வைத்தவர் யார், எப்போது? ஏ. இந்திரா காந்தி 1983, பி. ராஜீவ் காந்தி 1988, சி. வாஜ்பாய் 1998, டி. நரசிம்ம ராவ் 2003. ஆன்சர் சி. வாஜ்பாய் 1998. இந்தியால சாலைகள் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக தேசிய நெடுஞ்சாலை மேம்பாட்டு திட்டத்தை, அதாவது தங்க நாட்கர திட்டத்தை வாஜ்பாய் அவர்கள் தொடங்கி வச்சாங்க. 1998ஆம் ஆண்டு இந்திய தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்பாட்டு திட்டம் NHDP சாலைகளுடைய மேம்பாட்டுகளுக்காக ஒரு பெரிய திட்டத்தை அறிமுகப்படுத்தினாங்க. டெல்லி, மும்பை, சென்னை மற்றும் கல்கத்தா ஆகிய நகரங்களை இணைக்கும் முக்கிய வடக்கு, தெற்கு மற்றும் கிழக்கு, மேற்கு சாலைகள் 4 வழிச்சாலைகளாக விரிவுபடுத்தப்பட்டது. Question number 2. Which city has the distinction of being the first capital of ancient Maratha kingdom? பண்டைய கால மராட்டிய அரசின் முதல் தலைநகரம் என்ற சிறப்பு கொண்ட நகரம் எது? ஏ. பஞ்சகனி, பி. சதாரா, சி. நாசிக், டி. புனே. ஆன்சர் பி. சதாரா. பண்டைய கால மராட்டிய அரசின் முதல் தலைநகரம் என்ற சிறப்பு இந்த சதாரா நகரத்திற்கு உண்டு. இந்த நகரமானது 7 கோட்டைகளால சூழப்பட்டிருக்கு. அதனாலதான் இதற்கு சதாரா அப்படின்னு பேர் வந்தது. புனே மற்றும் மும்பைல இருக்கிறவங்களுக்கு சதாரா பொழுதுபோக்கு அம்சம் நிறைந்த இடமாக இருக்குது. Question number 3. Who developed the model of floating train carriage in India? இந்தியாவில் மிதக்கும் ரயில் வண்டியின் மாதிரியை உருவாக்கியவர்கள் யார்? ஏ. ராஜா ராமண்ணா மேம்பட்ட தொழில்நுட்ப மையம், பி. இந்திய தொழில்நுட்ப அமைப்பு, சி. இந்திய தொழில் வளர்ச்சி கழகம், டி. ஸ்டார் தொழில்நுட்ப மையம். ஆன்சர் ஏ. ராஜா ராமண்ணா மேம்பட்ட தொழில்நுட்ப மையம். சீனா, ஜப்பானுக்கு அடுத்தபடியா இந்தியால மிதக்கும் ரயிலின் மாதிரியானது 2019ஆம் ஆண்டு தயாரிக்கப்பட்டது. மத்திய பிரதேசத்தின் இந்தூரில் உள்ள ராஜா ராமண்ணா மேம்பட்ட தொழில்நுட்ப மையத்தின் விஞ்ஞானிகள் இந்த சாதனையை செய்தாங்க. இந்த வண்டியை உருவாக்கி இது மணிக்கு 600 கிலோமீட்டர் வேகத்துல போற அளவுக்கு இதை தயார் செய்திருக்காங்க. Question number 4. Who among the following is the pioneer of astrophysics? கீழ்கண்டவர்களுள் வானியற்பியலின் முன்னோடியாக திகழ்பவர் யார்? ஏ. ஆல்ஃபிரட் லூயிஸ், பி. வில்லியம் ஃப்ரெடரிக், சி. ஜான் வில்லியம், டி. வில்லியம் ஆல்ஃபிரட் பவுலர். ஆன்சர் டி. வில்லியம் ஆல்ஃபிரட் பவுலர். போலர் 1911ஆவது வருடம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாகாணத்தின் பிட்ஸ்பர்க் நகர்ல பிறந்தாரு. இவருடைய பெற்றோர் ஜான் மேக்லியோட் போலர் மற்றும் ஜென்னி சமர்ஸ் வாட்சன் போலர். இவர் 2 வயதாக இருக்கும் போதே ஓஹியோ நீராவி ரயில் நகரத்துக்கு இடம் பெயர்ந்தாங்க. சிறு வயதிலிருந்தே அவருக்கு நீராவி என்ஜின்கள் பற்றிய ஒரு ஆர்வம். அதனால மாஸ்கோக்கு நீராவி என்ஜின்ல பயணம் செய்வதற்காகவே அங்கு சென்றாரு. 1973ஆவது வருடம் கப்ரோஸ்க் மற்றும் மாஸ்கோவை இணைக்கும் கிட்டத்தட்ட 2500 கிலோமீட்டர் தூரம் உள்ள டிரான்ஸ் சைபீரியன் நீராவி என்ஜின் ட்ரெயின்ல பயணம் செய்தாரு. இவரு 1983ஆவது வருடம் பிரபஞ்சத்துல உள்ள வேதியியல் தனிமங்களுடைய உருவாக்கத்துல அணுக்கரு வினைகளுடைய முக்கியத்துவம் குறித்த கோட்பாடு இத பற்றிய சோதனை ஆய்வுகளை மேற்கொண்டதுல இவருக்கு இயற்பியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சது. Question number 5.
Which company designed the first mobile phone? எந்த நிறுவனம் முதலில் கைபேசியை வடிவமைத்தது? A. Apple, B. Samsung, C. Motorola, D. Nokia. Answer C. Motorola. கைபேசியை மொபைல் போனை கண்டுபிடித்தவர் பொறியாளரும் மற்றும் கண்டுபிடிப்பாளரான மார்டின் கூப்பர் அவர்கள். இவர் 1973 வருடம் ஏப்ரல் 3ஆம் தேதி தனது முதல் செல்போன் அழைப்பை மேற்கொண்டார். Thank you for watching. Don't forget to subscribe, like and share. See you tomorrow. Have a nice day.